ஒரு மனிதனை மற்றவர்கள் எதைக் கொண்டு அடையாளப்படுத்த வேண்டும்? ஒரு சிற்றூரில் பார்வை தெரியாத ஒரு சிறுவன் இருந்தான். மற்றவர்கள் அவனை பார்த்து பரிதாபப்படுவதையும் மற்றவர்களின் உதவியோடு வாழ்வதையும் அவன் வெறுத்தான். தன் திறமையால் மற்றவர்கள் தன்னை அடையாளப்படுத்த வேண்டும் என நினைத்தான். அதற்காக அவன் தன் ஊரில் நன்றாக ஓவியம் வரையும் ஒரு ஓவியரிடம் சென்று தனக்கு ஓவிய பயிற்சி தருமாறு கேட்டான். ஆசிரியர் ஒரு நிமிடம் யோசித்தார். ஆனால் அந்த சிறுவன் விடாப்படியாக நின்றான். ஆசிரியரும் ஒப்புக்கொண்டார். முதலில் அவன் தடுமாறினான். தூரிகை தவறியது. கோடுகள் சிதறின. நாட்கணக்கில், வார கணக்கில், மாத கணக்கில் படிப்படியாக கடும் பயிற்சி செய்து ஓவிய கலையின் நுணுக்கங்களை கற்றுத் தேர்ந்தான். பார்வை தெரியாமல் ஓவியம் வரைவது என்றால் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத உழைப்பு. அந்த உழைப்பே அவனை ஒரு சிறந்த ஓவியனாக மாற்றியது. தன் ஆசிரியரின் உதவியுடன் ஒரு ஓவிய கண்காட்சிக்கும் ஏற்பாடு செய்தான். அங்கு வந்தவர்கள் அவனுடைய திறமையை பார்த்து வியந்தார்கள், மனமாற பாராட்டினார்கள். ஆனால் அடுத்த நாள் சந்தோஷமாக இருக்க வேண்டிய சிறுவன் வருத்தமாக அமர்ந்திருந்தான். கடுமையாக பயிற்சி செய்து தான் நினைத்ததை சாதித்தும் சிறுவன் வருத்தப்பட்டதற்கு என்ன காரணம்? கதையின் தொடர்ச்சியை அடுத்த பாகத்தில் கேட்கலாம்.